இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். 13வது AHV ஓய்வூதியம் வருகிறது. ஆனால் அதற்கான விலையை மக்கள் தான் செலுத்த வேண்டுமா? ஜெர்மனியர்கள் வெளியேறுங்கள். சுவிஸ் 10 மில்லியன் வாக்கெடுப்பு ஐரோப்பாவை ஆதர வைத்தது. பெற்றோருக்கு தெரியாமல் சிறுமியை நேரடியாக தொடர்பு கொண்ட வங்கி சட்ட விரோதம் என தாய் எதிர்ப்பு. நள்ளிரவில் பயங்கர விபத்து. மரக்கட்டையில் மோதி நொறுங்கிய கார். 2 மருத்துவமனையில். ஒரே ஒரு வாக்கு வித்தியாசம். சுவிஸில் ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பு திட்டம் தோல்வி. 1 மணி நேரம் வரிசையில் நிற்க தயாராகுங்கள். சுவிஸ் விமான நிலையங்கள் அவசர எச்சரிக்கை. பெர்மன்ஸ்டோப்பில் சோகம். ரயில் என்ஜின் மோதி SBB ஊழியர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எப்பவுமே பழைய சோஃபாவையும் பழைய கட்டிலையும் பார்த்து பழகி போனவங்களுக்கு உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் எப்படித்தான் துள்ளி விளையாடினாலும் எதுவுமே நடக்காத சோஃபா இருந்தா எப்படி இருக்கும்? உழைச்சு களைச்சு வீட்டுக்கு வர உங்களை உடம்புக்கு மசாஜ் செய்யறதுக்கு ஒரு மசாஜ் சேர் இருந்தா எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையுமே மலிவு விலையில் ஒரு நிறுவனம் வழங்கினா இது எப்படி இருக்கும்? ஆமா, இப்பவே மாடர்ன் மொபைல் நிறுவனத்துக்கு கால் பண்ணுங்க. மலிவு விலையில் உங்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை அள்ளி செல்லுங்க. சுவிட்சர்லாந்தில் 13வது AHV ஓய்வூதிய கொடுப்பனவுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தேசிய மன்றமும் மாநிலங்கள் சபையும் இதுவரை ஒருமித்த முடிவுக்கு வர முடியாத நிலையில் இரு அவைகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இணக்க குழு புதிய சமரச திட்டத்தை முன்வைத்துள்ளது. இந்த திட்டத்தின்படி ஊழியர்களும் முதலாளிகளும் செலுத்தும் AHV ஊதிய பங்களிப்பு 0.2% புள்ளிகளால் உயர்த்தப்பட உள்ளது. அதே நேரத்தில் மதிப்பு கூட்டு வரி எனப்படும் VAT 0.4% புள்ளிகளால் அதிகரிக்கப்பட உள்ளது. ஆனால் அத்தியாவசிய பொருட்களுக்கு தற்போது நடைமுறையில் இருக்கும் குறைக்கப்பட்ட VAT விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என கூறப்படுகிறது. இந்த கலப்பு நிதி மாதிரி மாநிலங்கள் சபை முன்வைத்த யோசனையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இணக்க குழுவில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் இந்த முன்மொழிவுக்கு 15-11 என்ற வாக்கு வித்தியாசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 13வது AHV ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து ஒப்புதல் அளித்திருந்தாலும் அதற்கான நிதியை எவ்வாறு திரட்டுவது என்பது அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வந்தது. இப்போது இந்த சமரச திட்டம் முதலில் மாநிலங்கள் சபையிலும் பின்னர் தேசிய மன்றத்திலும் பரிசீலிக்கப்பட உள்ளது. இரு அவைகளும் ஒப்புதல் வழங்கினால் 13வது AHV ஓய்வூதியத்திற்கான நிதி அமைப்பு இறுதியாக உறுதி செய்யப்படும். ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் திட்டம் மக்களுக்கு நன்மையா அல்லது வரி மற்றும் பங்களிப்பு உயர்வு கூடுதல் சுமையா? இந்த விவாதம் சுவிஸ் அரசியலில் தொடர்ந்து சூடுபிடித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவுள்ள 10 மில்லியன் மக்கள் தொகை உச்ச வரம்பு வாக்கெடுப்பு தற்போது நாட்டின் எல்லைகளை தாண்டி ஐரோப்பா முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக ஜெர்மனியில் இந்த விவகாரம் பெரும் விவாதத்தை தோண்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சுமார் 3,30,000 ஜெர்மனியர்கள் வாழும் நிலையில் சில ஜெர்மன் ஊடகங்கள் இந்த முன்மொழிவை கடுமையாக விமர்சித்துள்ளன. இந்த முயற்சி சுவிஸ் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்துள்ளன. ஆனால் மறுபுறம் சில ஜெர்மன் வாசகர்கள் குடியேற்றம் குறித்து நாங்களும் இப்படி நேரடியாக வாக்களிக்க விரும்புகிறோம் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரான்சில் நிலைமை வேறுபட்டதாக உள்ளது. அங்கு பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் மக்கள் தொகை வளர்ச்சியை ஒரு தேவையாகவே பார்க்கின்றனர். எனவே சுவிட்சர்லாந்து ஏன் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த விரும்புகிறது என்பது பலருக்கு புரியாத புதிராக உள்ளது. இத்தாலியில் இந்த வாக்கெடுப்பு பெரிதாக பேசப்படவில்லை. இருந்தாலும் சுவிட்சர்லாந்தில் வாழும் மிகப்பெரிய வெளிநாட்டு சமூகமாக இத்தாலியர்கள் இருப்பதால் இந்த முடிவு அவர்களையும் பாதிக்கக்கூடும். ஆஸ்திரியாவில் குறிப்பாக எல்லை பகுதிகளில் வாழும் மக்கள் இந்த வாக்கெடுப்பை கவனிக்கின்றனர். காரணம் சுவிஸோடு உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார உறவுகளாகும். இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படின் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தம் பாதிக்கப்படலாம் என்றும் அதனால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் சிக்கல்களை சந்திக்கலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் 15 வயது சிறுமி ஒருவருக்கு அனுப்பப்பட்ட வங்கி கடிதம் தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஃப்ரைபூர்க் கண்டோனல் வங்கி சிறுமியின் 15வது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்து ஒரு வவுச்சரையும் வழங்கியுள்ளது. ஆனால் அதே கடிதத்தில் 30 நாட்களுக்குள் வங்கிக்கு நேரில் வந்து அடிப்படை ஒப்பந்தத்தில் கையொப்ப விடாவிட்டால் அவரது கணக்கு முடக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. இந்த கடிதம் சிறுமியின் தாயாரை அதிர்ச்சி அடைய செய்தது. தொழில்முறையில் வழக்கறிஞரான அவர் உடனடியாக வங்கியை தொடர்பு கொண்டு பெற்றோரின் அனுமதியின்றி சிறாரை நேரடியாக அணுகுவது சட்டவிரோதம் என்றார். சுவிஸ் குடிமை சட்டத்தின்படி சிறார்கள் மேற்கொள்ள முக்கியமான சட்ட பரிவர்த்தனைகளுக்கு பொதுவாக பெற்றோர் அல்லது சட்ட பிரதிநிதிகளின் ஒப்புதல் அவசியமாகும். ஆனால் வங்கித் துறையில் நடைமுறையில் வேறுபட்ட அணுகுமுறை காணப்படுகிறது. பல வங்கிகள் 11 வயதுக்கு மேற்பட்ட சிறார்களின் பகுத்தறியும் திறனை அடிப்படையாக வைத்து சில வங்கி சேவைகளை தாங்களாகவே நிர்வகிக்க முடியும் என கருதுகின்றன. இதற்கிடையில் சுவிஸ் வங்கியாளர்கள் சங்கம் இந்த விவகாரத்தில் குடிமை சட்டமே பொருந்தும் என்றும் பொதுவாக சிறார்களோடு வங்கி உறவு ஏற்படுத்த பெற்றோரின் ஒப்புதல் தேவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் சுவிஸ் நிதி சந்தை மேற்பார்வை ஆணையமான ஃபின்மா சட்ட மீறல் குறித்த அறிகுறிகள் இருந்தால் விசாரணை நடத்த முடியும் என்று கூறுகிறது. இந்த சம்பவத்தின் பின் தனது மகளின் கணக்கை மூடிவிட்டு வேறு வங்கிக்கு மாறுவது குறித்து பரிசீலிப்பதாக அந்த தாய் தெரிவிக்கிறார். ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கடிதம், ஆனால் அதன் பின்னால் சட்டம், உரிமைகள் மற்றும் வங்கிகளின் நடைமுறைகள் குறித்து பெரிய கேள்விகளை எழுப்புகிறது.
சொலத்தோன் மாகாணத்தின் டோர்னாஹில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் இடம்பெற்ற சாலை விபத்தில் 2 காயமடைந்தனர். காவல்துறை தகவலின்படி ஜூன் 9 இரவு 11 மணியளவில் 22 வயதான இளைஞர் ஒருவர் தனது காரில் ஜெம்பனியிலிருந்து டோர்னாஹை நோக்கி பயணித்தார். அப்போது இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களால் கார் திடீரென சாலையின் வலதுபுறமாக விலகிச் சென்றுள்ளது. இதையடுத்து சாலை ஓரத்தில் இருந்த மரக்கட்டையின் மீது வாகனம் பலத்த வேகத்தில் மோதியது. இந்த விபத்தில் ஓட்டுநரும் அவரோடு பயணித்த நபரும் லேசான காயங்கள் அடைந்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த அவசர மருத்துவக் குழுவினர் இருவரையும் மேலதிக பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விபத்தின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததால் கார் முழுமையாக சேதமடைந்தது. இந்த விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் சொலத்தோன் மாகாண காவல்துறை விரிவான விசாரணையை மேற்கொள்கிறது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படாத நிலையில் இந்த விபத்து மீண்டும் ஒருமுறை சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை நினைவூட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகளை அதிக நாட்கள் திறக்க அனுமதிக்கும் திட்டத்தை மாநிலங்கள் மன்றம் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிராகரித்துள்ளது. தற்போது ஆண்டுக்கு 4 ஞாயிற்றுக்கிழமைகள் மாத்திரமே கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கையை 12 உயர்த்தும் முன்மொழிவு சூரிச் மாகாணத்தால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் மாநிலங்கள் மன்றத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் 22-21 என்ற மிக நெருக்கமான வாக்கு வித்தியாசத்தில் அந்த திட்டம் தோல்வி கண்டது. இறுதி முடிவை மன்ற தலைவரின் தீர்மான வாக்கை நிர்ணயித்தது. இந்த முன்மொழிவை எதிர்த்து பேசிய ஜெனிவா செனட்டர் கார்லோஸ் சொமாழுகா இது தொழிலாளர் பாதுகாப்புகளுக்கு எதிரான நேரடி தாக்குதல் என்றார். மேலும் ஊழியர்கள் தற்போது வரும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கான கூடுதல் சம்பள உரிமையை இழக்க நேரிடும் என்றார். இந்த முடிவு எல்லை தாண்டிய விற்பனை நிலையங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுடன் போட்டியிட முயற்சித்து வந்த உள்ளூர் கடைகளுக்கு பின்னடைவாகவும் கருதப்படுகிறது. புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. உங்கள் நிதி தேவைகளுக்கு இப்போது நிம்மதியான தீர்வு. குறைந்த வட்டி வீதத்தில் 4 லட்சம் சுவிஸ் பிராங்க் வரை கடன் பெறலாம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அது சாத்தியம். சுவிட்சர்லாந்தின் முன்னணி வங்கிகளோடு நேரடி தொடர்பில் செயல்படும் வங்கி நிறுவனத்தின் மூலம் வேகமான செயல்முறை, நம்பகமான சேவை, மறைமுக கட்டணங்களின்றி உங்களுக்கு ஏற்ற கடன் திட்டங்கள். மேலதிக தகவல்களுக்கு இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள். creditgate.ch. சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான நிலையங்கள் குறிப்பாக சூரிச் மற்றும் ஜெனிவா ஐரோப்பாவின் புதிய பயோமெட்ரிக் நுழைவு வெளியேறுதல் முறையான EES காரணமாக கடும் தாமதங்கள் ஏற்படலாம் என எச்சரித்துள்ளன. இந்த புதிய முறையின்படி ஷெங்கன் அல்லாத நாடுகளில் இருந்து வரும் ஒவ்வொரு பயணியும் விமான நிலையத்தில் உள்ள கியோஸ்கில் தங்கள் கடவுச்சீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும். அத்தோடு 4 கைரேகைகளை பதிவு செய்ய வேண்டியிருக்கும். சூரிச் விமான நிலையம் வெளியிட்ட தகவலின்படி உச்ச நேரங்களில் பயணிகள் 1 மணி நேரத்துக்கு மேலாக குடிவரவு வரிசையில் காத்திருக்க நேரிடலாம். ஜெனிவா விமான நிலையத்திலும் இதுபோன்ற தாமதங்கள் காணப்படுகின்றன. ஆனால் ஏற்கனவே சுவிஸ் அல்லது பிற ஷெங்கன் குடியிருப்பு அனுமதி பெற்றுள்ள இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க பயணிகளுக்கு இந்த நடைமுறையிலிருந்து விலக்கு உள்ளது. கோடைகால விடுமுறை கூட்டம் நெருங்கும் நிலையில் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்திற்கு வரவும் கூடுதல் நேரத்தை திட்டமிடவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சூரிச் மாகாணத்தின் பெர்மன்ஸ்டோஃப் பகுதியில் இன்று இடம்பெற்ற துயரமான ரயில் விபத்தில் சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வேயான SBBயின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். காவல்துறை தகவலின்படி செவ்வாயன்று காலை சுமார் 11 மணியளவில் பெர்மன்ஸ்டோஃப் உருடோஃப் ரயில் பாதையில் ரயில் பெட்டிகளை நகர்த்திக் கொண்டிருந்த ஒரு என்ஜின் 56 வயதுடைய SBB ஊழியர் மீது மோதியது. விபத்து ஏற்பட்டபோது அவசர உதவிக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இருப்பினும் அவருக்கு ஏற்பட்ட கடுமையான காயங்கள் மூலம் மருத்துவ உதவிகள் பலன் அளிக்காமல் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது இதுவரை தெளிவாக இல்லை. சம்பவத்தின் உண்மையான காரணத்தை கண்டறிய சூரிச் மாகாண காவல்துறையும் சூரிச் லிம்மாட் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரிக்கின்றன. இந்த விபத்தால் ஆல்ஸ்டெட்டன் மற்றும் பெர்மன்ஸ்டோஃபுக்கு இடையான S5 மற்றும் S14 ரயில் சேவைகள் பிற்பகல் சுமார் 2 மணி வரை பாதிக்கப்பட்டன. ஒரு வழக்கமான பணி நாள் திடீரென சோகமாக மாறிய இந்த சம்பவம் சுவிஸ் ரயில்வே துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஒரு மாணவர் தொழில் பயிற்சியை முடிக்கிறாரா அல்லது உயர்நிலை பள்ளி பட்டம் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறாரா என்பதை அவரது திறமை மாத்திரமல்ல அவர் வசிக்கும் பகுதியும் தீர்மானிக்க கூடும் என்று புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. கூட்டாட்சி புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் 2010 முதல் 14 வரை 15 வயது எட்டிய இளைஞர்களின் கல்வி பயணம் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 91.7% இளைஞர்கள் 25 வயதுக்குள் இடைநிலை கல்வி தகுதியை பெறுகின்றனர். ஆனால் இந்த விகிதம் நகரங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே பெரும் வேறுபாட்டை காட்டுகிறது. உதாரணமாக சூரிச்சில் கல்வி நிறைவு விகிதம் 88%, பாசலில் 86%, ஜெனிவாவில் வெறும் 82% உள்ளன. மேலும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் ஒரே நகரத்துக்குள்ளேயே கூட பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. சூரிச்சின் லாங்ஸ்டாஸ் பகுதியில் கல்வி நிறைவு விகிதம் சுமார் 80% இருக்க, செல்வந்தர்கள் அதிகம் வசிக்கும் பிளான்டன் பகுதியில் அது 96% எட்டுகிறது. நிபுணர்களின் கருத்துப்படி சமூக பின்னணி, குடும்ப வருமானம், மொழிசார் சவால்கள் மற்றும் கல்வி வாய்ப்புகளுக்கான அணுகல் ஆகியவை இந்த வேறுபாடுகளுக்கான காரணமாக இருக்கலாம். ஒரு மாணவரின் எதிர்காலத்தை அவரது முயற்சி மாத்திரமல்ல
அவர் வாழும் சூழலும் பாதிக்கிறது என்பதை இந்த புதிய அறிக்கை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் உலக பொருளாதாரத்தை மாத்திரமல்லாமல் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் முன்னணி நிதி நிறுவனங்களில் ஒன்றான ரைஃபைசன் வங்கி இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை குறைத்துள்ளது. புதிய மதிப்பீட்டின் பிரகாரம் 2026 ஆண்டில் சுவிஸின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDP வரும் 0.8% மாத்திரமே வளரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் 2027 ஆண்டுக்கான வளர்ச்சி கணிப்பும் 1.3% குறைக்கப்பட்டுள்ளது. இது கடந்த மே மாதத்தில் வெளியிடப்பட்ட கணிப்புகளை விட குறைவானதாகும். இதற்கிடையில் பணவீக்கம் தொடர்பான கணிப்புகள் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் நுகர்வோர் விலைகள் சுமார் 0.7% அதிகரிக்கும் என்று வங்கி எதிர்பார்க்கிறது. ரைஃபைசன் வங்கியின் பொருளாதார நிபுணர் கூறுகையில் மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்கள் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் நிச்சயமற்ற சூழலை உருவாக்கியுள்ளன என்றார். இதன் விளைவாக உலகளாவிய தேவை குறைவதோடு குறிப்பாக ஐரோப்பிய தொழில்துறை துறையின் மீட்சி வேகமும் மந்தமடைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இடம்பெறும் ஒரு போர் சுவிஸ் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் விலைவாசி நிலவரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையே இந்த புதிய கணிப்புகள் எடுத்துக்காட்டுகின்றன. துர்கவ் மாகாணத்தின் பெர்க்லின் பகுதியில் இடம்பெற்ற காவல்துறை சோதனையின் போது 47 வயதான சுவிஸ் நாட்டவர் ஒருவர் வாகனம் ஓட்ட தகுதியற்ற நிலையில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். செவ்வாயன்று பிற்பகல் சுமார் 4 மணியளவில் துர்கவ் மாகாண காவல்துறையின் ரோந்த அதிகாரிகள் இஸ்டிகோவர்ஸ்ட்ராஸ் பகுதியில் வழக்கமான போக்குவரத்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக இருந்த ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் 47 வயதான ஓட்டுநர் வாகனம் ஓட்டுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்ததாக அவசர சேவை அதிகாரிகள் மதிப்பிட்டனர். இதையடுத்து மேலதிக மருத்துவ மற்றும் சட்ட பரிசோதனைகளுக்காக அவரிடமிருந்து இரத்த மாதிரியும் சிறுநீர் மாதிரியும் எடுக்கப்பட உத்தரவிட்டது. மேலும் அவரது ஓட்டுநர் உரிமம் உடனடியாக பறிமுதலாகியதோடு சாலை போக்குவரத்து அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டது. அந்த நபர் எந்த காரணத்தால் வாகனம் ஓட்ட தகுதியற்றவரிடம் மதிப்பிடப்பட்டார் என்பது குறித்து அதிகாரிகள் தற்போது மேலதிகமாக விசாரிக்கின்றனர். சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுவிஸில் காவல்துறை தொடர்ந்து தீவிர சோதனைகளை நடத்தி வருவதாகவும் விதிமுறைகளை மீறுவோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் மீண்டும் எச்சரித்துள்ளனர். இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான சுவிஸ் தமிழ் media.com நாடுங்கள். வணக்கம்.